மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆய்வு தான் இது. இரும்பு வந்து யார் பயன்படுத்தியது, எங்கே இருந்தது அப்படின்றத ஒரு பெரிய உலகளாவிய ஒரு ஆய்வு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லாத, தகுதி இல்லாத ஒரு இடமா தான் தமிழர்கள்கிட்ட இருந்திருந்தாங்க. ஆனால் வாயில் சவடால் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதுக்கான முயற்சி எப்படி எடுத்துக்கிட்டீங்க? தேடல் எப்படி இருந்தது? ஏன்னா நாங்கள் வந்து கல்லூரி மாணவர்களாக இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு இது திராவிடம் தான், தமிழர்களுக்கு நடுவில் ஒன்றும் கிடையாது, ஒருவேளை தென்னிந்தியாவில் மட்டும் இந்த இரும்பை கண்டுபிடிக்கலாம், அந்த உலக நாகரிகம் என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு அறிஞர் வந்து அவருடைய குறிப்புகளே எழுதுறாரு. இவ்வளோ பெரிய வரலாறு வந்துட்டு இங்கே இருக்கு. ஆனால் இது வந்து நம்ம ஊரில் நமக்கு சொல்லப்படலை. நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கும்பல் வந்துட்டு ஆந்திரா பக்கமாக வந்து தான் நாகரிகம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, என்ன எதுக்கு என்ன பேசினாங்க அதை குறிப்பாக பதிவு பண்ணால் நல்லா இருக்கும். நேரடியாக என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, அதான் இவங்க வந்து நாகரிகம் இல்லாதவங்க. அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு நான் ராஜராஜ சோழன் நூலை எழுதினேன் நேரடியாக எதிர்த்து. ஏன்னா அப்போதான் அது வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இவங்க வந்துட்டு ஒரு புரிதல் பிள்ளையில பேசுகிறாங்க, நம்ம விலைக்கு சொன்னால் புரிஞ்சிரும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் உலகத்தில் எவன் விளக்குனாலும் இவங்க வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு தயாராக இல்லை, முழு தெளிவான வன்மத்தோட இருக்கிறாங்கன்றத நான் அந்த இந்த ஆயுத தேசம் நம் சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம் சமூகத்துக்கு இல்லை, இது உலகத்தினுடைய அனைத்து சமூகத்துக்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. என்னன்னா, இப்போ வந்து யூதர்கள் இருக்காங்க, யூதர்கள் மேல வந்து நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு உலகமே வந்து இரங்கல் தெரிவிக்குதா இல்லையா? எல்லாருக்கும் அது தெரியுது இல்லை. ஏன் யூதர்களை எல்லாருக்கும் தெரியுதுன்னா, என்னென்னலாம் இருக்கு தமிழகத்துல ஒரு ஆய்வுக்குள்ள ஆய்வு. அப்ப என்ன ஆகும்னா, தமிழ்நாடு அரசு நம்மளை பத்தி ஆய்வு பண்ணாது, அது கிடைக்கல இல்லைங்க. இல்லை, என்ன கிடைக்கல? அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு ஆய்வு பண்ணி திராவிடம்னு ஒன்று கிடைக்கணும். அப்போ வந்து ஒரு நாயுடு பாலம்னு பேர் வைக்கிறப்போ அது அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு இனவெறி வரமாட்டேங்குது, ஒரு ஜாதிய வெறி வரமாட்டேங்குது, ஒரு மொழி வெறி வரமாட்டேங்குது. ஆனால் ஆயுத தேசம்னு ஒரு புத்தகம் எழுதுறப்போ உங்களுக்கு அதெல்லாம் எங்கேருந்து வருது இல்லைங்களா? அப்போ எல்லாரும் வந்துட்டு தமிழினத்தினுடைய பெருமை வரலாறுலாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அப்போ இப்படிப்பட்ட தமிழினத்தை எவன் வந்து காட்டுமிராண்டின்னு சொன்னான்? அந்த கேள்வி அங்கே போகும், அந்த கேள்வி அங்கே வந்துடும்ல இல்லைங்களா? அந்த கேள்வி வராமல் இருக்கணும்னா நம்ம காட்டுமிராண்டிங்க நம்மளே நம்பணும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். எழுத்தாளர், ஆய்வாளர் தம்பி மன்னர் மன்னனை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம். புத்தக கண்காட்சி தொடங்கிடுச்சு, பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் வந்து ஒரு ஆயுத தேசம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை கொண்டு வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்துருந்தீங்க. மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆய்வு தான் இது. இரும்பு வந்து யார் பயன்படுத்தியது, எங்கே இருந்தது அப்படின்றத ஒரு பெரிய உலகளாவிய ஒரு ஆய்வு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லாத, தகுதி இல்லாத ஒரு இடமா தான் தமிழர்கள்கிட்ட இருந்திருந்தாங்க. ஆனால் வாயில் சவடால் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் படித்ததில் 2013 அறிஞர் குணா வந்து தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தியதுக்கான இடம் இந்த மாதிரி இடத்துல இருக்குது, இதுக்கான ஆவணங்கள் அப்படின்னு 2013 எழுதியிருந்தார். அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஆய்வு நீங்கள் கொண்டு வந்து நிறுவி இருக்கிறீங்க இன்னைக்கு. இதுக்கான முயற்சி எப்படி எடுத்துக்கிட்டீங்க? தேடல் எப்படி இருந்தது? இதுக்கான தடங்கள் எப்படி இருந்தது? எனக்கு வந்துட்டுன்னா, இந்த இரும்பு தொடர்பு நாங்கள் வந்து வாசிக்கிறப்போ, நான் வந்து ஆய்வுத்துறையில் பணியாற்றி இருக்கிறேன். ஒரு 2 ஆண்டுகள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஆய்வு பிரிவு தலைவரெல்லாம் இருந்திருக்கேன். இப்போ இந்த இரும்பு தொடர்பாக நான் வாசிக்கிறப்ப என்னன்னா, வெளிநாட்டு அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க தான் நான் முதல்ல பார்க்குறப்போ நிறைய அறிஞர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் இரும்பு வந்து முன்னாடியே இருந்தது. புக்கனன் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்துட்டு கவுலாந்த் அவங்க சொல்லியிருந்தாங்க. கவுலாந்த் வந்துட்டு ஒரு 100 ஆண்டு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு, தென்னிந்தியாவில் தான் இரும்பு முதலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு. ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் துறையில கவுலாந்த் வந்து ரொம்ப புகழ்பெற்ற நபர், உலக ஆய்வாளரும் கூட. அப்படிப்பட்ட கவுலாந்த் வந்து இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இங்க யாருக்குமே தெரியல. எனக்கு வந்து அந்த இடத்துலதான் அது கொஞ்சம் வேறுபாடா தெரிஞ்சுன்னா, உலக அளவுல வந்துட்டு ஆய்வறிஞர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து, பல்வேறு நாடுகள்லயும் இதை பேசுறாங்க, பல்வேறு இதழ்களையும் இது தொடர்பா வருது, தமிழ்நாட்டுல ஒன்றும் வரமாட்டேங்குது அப்படின்னு எனக்கு அதுல ஒரு வருத்தம். எப்ப அந்த வருத்தம் உங்களுக்கு தோணுது? இதெல்லாம் வந்துட்டு நான் என்னுடைய வாசிப்பு எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த 2008ஆவது ஆண்டுல தான் வந்துட்டு ஒரு தீவிரமான ஒரு வரலாற்று தேடல் வந்து தொடங்குச்சு. ஏன்னா நாங்க வந்து கல்லூரி மாணவர்களா இருக்கிறப்போ இந்த ஈழ போராட்டம் அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்திலையும் இதே மாதிரி நிறைய உருட்டிட்டு இருந்தாங்க. இந்த நீங்க வந்துட்டு இது திராவிடம் தான், தமிழர்களுக்கு நடுவுல ஒண்ணும் கிடையாது, இன அடிப்படையில வேற அப்படின்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கப்போ நமக்கே சில சந்தேகங்கள்லாம் வர்றப்பதான் இதுக்கு எங்க தேடுறதுன்றப்போ ஒரு வாசிப்பு பழக்கம் வந்து
ம். அதிகரிச்சது. அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்து போதி தர்மரே வந்து தமிழர் கிடையாது, ம். அது வந்து பல்லவர்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க அப்படின்லாம் சொல்றப்பதான் நான் முதல்ல பல்லவர் வரலாறுன்னு நான் ஒரு புத்தகம் கொண்டு வரேன். ம். இதுக்கு ஒரு பதில் கொடுக்கணுமே அப்படின்னு. அப்ப ஆனா நேரடியா நம்ம பதில் கொடுக்க முடியாட்டியும் சட்டிலா இந்த விவகாரம் இருக்கு வேணா பாத்துக்கன்ற மாதிரி பல்லவர் வரலாறுன்னு நூல் வருது. ம். அதுக்கு பின்னாடி நான் நாணயவியல் துறையில இருக்கிறதுனால ம். பணத்தின் பயணம் அப்படின்ட்டு பணத்தோட வரலாறு வந்து எழுதலாமே அப்படின்னு 2வது புத்தகம் கொண்டு வரேன். இந்த 2 புத்தகமுமே நல்லா விற்பனை ஆயிட்டு. அப்ப 3வதா இன்னொரு புத்தகம் நீங்க என்ன எழுதுறீங்க அப்படின்னு கேள்வி வர்றப்பதான் ம். எனக்கு வந்து ரொம்ப காலமா அந்த இரும்பு பின்னாடியே நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழக வரலாறு இன்னைக்கு பாடநூல்ல கூட நம்ம பார்த்தோம்னா பிற்கால சோழர் வரலாறு இருக்கும், ம். பிற்கால பாண்டியர் வரலாறு இருக்கு, ம். பிற்கால சேரர் வரலாறுன்னு ஒரு பகுதியே கிடையாது. ம். ஏன்னா இப்ப சேரர்னாலே அவங்க கேரளா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, வேற மாநிலம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ம். ஆனா கொங்கு சேரர்ங்கிற ஒரு மரபினர் கோவை பகுதியில தான் ஆட்சி பண்ணாங்க. ம். அந்த கொங்கு சேரர்கள் பத்தி நம்ம பாடநூல் எதுலையுமே குறிப்பே கிடையாது. சேரர்கள் வேறு, கொங்கு சேரர்கள் வேறு. சேரர்கள் வந்து 2 மரபா பிரிஞ்சுட்டாங்க. ம். ஒரு மரபினர் வந்துட்டு கொங்கு பகுதியிலே இருந்ததுனால கொங்கு சேரர்கள், ம். கேரளா பகுதியில இருந்தவங்களுக்கு வேணாடு சேரர்கள் அப்படின்னு பேரு. ஆக ஒரே இதுதான், ஒரே பகுதியை 2 ஒட்டி பகுதியா மாறுறாங்க. வந்து அவங்க பிரிஞ்சு வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல கொங்குன்ற பகுதி வந்து தமிழ்நாட்டுல தானே இருக்கு, ம். அப்புறம் அவங்கள பத்தி பாடநூல்ல இல்ல அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். ம். கொங்கு சேரர் பத்தி பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான வரலாற்று ஆதாரம்ங்கிறது அவருடைய நாணயங்கள். ம். ஒரு 50 வகையான நாணயங்கள் வந்து கிடைச்சது. நாங்க என்ன பண்ணோம்னா எல்லா நாணயத்தையும் நான் சேகரிச்சேன். கொங்கு பகுதியில். ஆமா, கொங்கு பகுதியில இருக்கிற சேரர் நாணயம் எல்லாத்தையும் சேகரிச்சு பாக்குறப்போ ம். அந்த நாணயத்தெல்லாம் எடுத்து நம்ம ஆய்வு பண்றப்போ எல்லா நாணயத்திலையும் அப்படியே ஒன்று போல இருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்னன்னா, ஒரு பகுதியில அந்த நாணயத்துல ஏதாவது ஒரு ஆயுதத்தோட படம் இருக்கு. ம். ஆனா அந்த ஆயுதங்கள் பாக்குறப்போ நம்ம இன்னைக்கு பயன்படுத்துற ஆயுதங்கள் மாதிரி இல்ல, கொஞ்சம் வேறுபாடா இருக்கு. ம். அப்போ இந்த நாணயங்கள் வந்த காலகட்டத்துல இந்த ஆயுதம் எல்லாம் இருக்கா அப்படின்னு பாக்குறப்போ சீனாவுல ஒரு கையேடு நூல் நமக்கு கிடைக்குது இதுக்கு சம காலகட்டத்துல. ம். ஹவுலாஞ்சிங் கையேடுன்னு சொல்லுவாங்க. இந்த நூல்லே நான் அதை கொடுத்துருக்கிறேன். ம். அதுல இதுக்கு இணையான ஆயுதங்களோட வடிவமைப்புகள்லாம் இருக்கு. இந்த கவன்கள், பெரிய பெரிய கல்குண்டை தூக்கி வீசுறது, ம். பீரங்கி மாதிரியான ஆயுதங்கள், துப்பாக்கி மாதிரியான ஆயுதங்கள், அம்பு வச்சு சுடுற துப்பாக்கி, இதெல்லாம் வந்துட்டு சீனாவிலையும் கொடுத்துருக்காங்க, சேர நாட்டு காசுலையும் காணப்படுது. ம். அப்ப நான் இதை வச்சுட்டு சேரருக்கும் இரும்புக்கும் என்ன தொடர்பு, ம். சேரருக்கும் ஆயுதத்துக்கும் என்ன தொடர்பு, அப்ப இந்த சேரர்களுடைய இந்த அறிவு எங்க போச்சுன்னு தேடுறப்ப எனக்கு இன்னொரு தகவல் கிடைக்குது. ம். என்னன்னா அமெரிக்காவில இருந்து நாசா உருவாக்குறாங்க இல்லைங்களா, அந்த நாசாவுல வரவேற்பறையில ஒரு பெரிய ஓவியம் இருக்கு. ம். அது திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த போரோட ஓவியம். ம். இதை பத்தி அக்னிச்சிறகுகள் நூல்ல அப்துல் கலாம் அவர்கள் எழுதுறாங்க. ம். எழுதிட்டு நம்மளே வந்து திப்பு சுல்தானை மறந்துட்டோம், ஆனா நாசா ஞாபகம் வச்சிருக்கு, நாசா வந்துட்டு திப்பு சுல்தானை ஏவுகணையினுடைய ஒரு தொடக்க புள்ளியா பாக்குதுன்னு கொடுத்திருந்தாரு. ம். அப்புறமா எடுத்து பாக்குறப்போ திப்பு சுல்தானை வந்துட்டு ஆங்கிலோ மைசூரியன் வாரில் வந்து அவங்க தோற்கடிச்ச பின்னாடி அவர்கிட்ட இருந்த 900க்கும் மேற்பட்ட ம். ராக்கெட் மற்றும் ராக்கெட் உதிரி பாகங்களை எடுத்துட்டு போறாங்க. ம். எடுத்துட்டு போயிட்டு வில்லியம் காங்கிரிங்கிற ஒருத்தர் வந்து அதை ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாரு. ம். அந்த ஆய்வு தான் கடைசியில ராக்கெட் தொழில்நுட்பத்தை வந்து ஐரோப்பாவுல பெரிய அளவுல கொண்டு வருது. ம். அப்ப தொடக்கம் இங்கதான், தொடக்க தமிழ்நாட்டுல. புள்ளி வந்துட்டு ஆமா திப்பு திப்பு சுல்தான் சுல்தானோடது. தான் அதாவது இது வந்து எடுத்தது மைசூர்ல. ம். மைசூருக்கு எங்கேருந்து இந்த ஆயுதங்கள் கிடைச்சது அப்படின்னு பார்க்க போறப்போ ம். திப்பு சுல்தானுடைய மரபு வந்துட்டு ஒரு பெரிய சுல்தானிய மரபுல திடீர்னு ஒரு அரசரா வரல. ம். அவங்க அப்பா ஹைதர் அலி, அப்புறம் திப்பு சுல்தான் 2 பேர் தான். ம். ஹைதர் அலி வந்து ஒரு சாதாரண வீரராகத்தான் வந்துட்டு படைக்கு வர்றாரு. அப்புறம் எப்படியே வந்து அவருக்கு இவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் கிடைச்சதுன்னு பாக்குறப்போ ம். திண்டுக்கல் பகுதியில ஒரு ஆட்சியாளரா போடுறாங்க, ம். கொங்கு மண்டலத்துல. அப்ப அந்த பகுதியில வந்துட்டு ஏற்கனவே இந்த ராக்கெட் ஏவுறதுன்ற வழக்கம்லாம் இருக்கு. அதை அவர் பார்த்து ம். எடுத்துட்டு போய் அந்த தொழில்நுட்பத்தின் மூலமா வந்துட்டு ஒரு மைசூரோட சுல்தானா வர்றாரு, அவர்கிட்ட இருந்து ஆங்கிலேயருக்கு போகுது அப்படின்னு வருது. ம். அப்போ திண்டுக்கல் பகுதியில் இருக்கவங்களுக்கு எங்க இந்த தொழில்நுட்பம் கிடைக்குதுன்னு பார்க்க போறப்பதான் அந்த நிலத்துல வந்துட்டு நிறைய ஆயுத தொழில்நுட்பங்கள் இருந்திருக்கு. ம். அவங்க ரொம்ப முற்காலத்திலே இரும்பை வந்து அறிந்திருந்தார்கள். அவங்க முற்காலத்திலேயே வந்துட்டு அவங்களோட ஆயுத முற்காலம்னா எந்த நூற்றாண்டு சொல்ல வரீங்க தோராயமா நீங்க? இப்போ சங்க காலத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா ம். இப்போ நம்ம வந்து மூவேந்தர்களையும் வந்து ஒரு அடையாளப்படுத்துற மாதிரி வந்து அவங்கள வந்துட்டு ஆயுதங்களை வச்சுதான் அடையாளப்படுத்துனாங்க. ம். வல்வில் ஓரி அப்படிம்பாங்க. ம். வல்வில் அப்படின்றது ஒரு ஆயுதம். ம். வல்வில் வேட்டம்பாங்க. வல்வில் வேட்டம்னு பாத்தீங்கன்னா ம். ஒரு அம்பை நீங்க இழுத்து விட்டீங்கன்னா ஒரு மரம், ஒரு புலி, ஒரு ஆடு அப்படின்னு எல்லாத்தையும் தச்சிட்டு போய் கடைசியா ஒரு உடும்பு மேல குத்தி கிடந்தது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். ம். வல்வில் வந்து வச்சிருக்காரு ஓடி. அதே மாதிரி வந்துட்டு ஒரு நீண்ட ஈட்டி மாதிரியான ஆயுதங்களை இவர் வச்சிருந்தாரு அப்படின்லாம் ஒரு நபரை பத்தி வந்து இருக்கும். அப்ப மலையமான் திருமுடிக்காரின்றவருடைய கை வேலுக்கு பயந்து ம். இந்த இடத்துக்கு வந்துட்டு மௌரியர்கள் வந்து வர முடியல அப்படின்னு ஒரு சங்க இலக்கிய பாடல் நமக்கு சொல்லுது. ம். மலையமான் திருமுடிக்காரின்றவங்க ஒரு குறுநில மன்னன், கொங்கு பகுதியில ஒரு குறுநில மன்னன். ம். ஆனா அவர் பார்த்து மௌரியர்கள்லாம் பயந்தாங்கன்னு சொல்றாங்க. உண்மையாவே மௌரியர்கள்லாம் வர முடியல.
கையில இருந்த வேல் அப்படின்ற வெறும் வேல் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி இதெல்லாம் உண்மையா இருக்குமா? தமிழ்நாட்டு குறுநில மன்னர்களை போய் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? ஏன்னா நமக்கு வந்து மூவேந்தரை பத்தி தான் நமக்கே இன்னைக்கு பாடத்திட்டத்துல இருக்கு. குறுநில மன்னர்கள் பத்தி இருக்குமான்னு பாக்குறப்போ அவருடைய கல்வெட்டுல சேர, சோழ, பாண்டிய, சத்தோபுத்தன் குறிப்பிறாரு, சத்தியபுத்திரர் அப்படின்னு குறிப்பிறாரு. சத்தியபுத்திரங்கிறவங்க வந்து இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். அதியமான் சொல்றோம் இல்லைங்களா, அவருடைய கல்வெட்டுல அவர் பேர் சத்தியபுத்திரர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப அதியமான் வந்துட்டு அசோகனுக்கு எப்படி தெரியும் இல்லைங்களா? அப்போ சங்க காலத்துல வந்துட்டு இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்த குறுநில மன்னரோட ஆயுதங்கள் மேல அவ்வளவு ஒரு பெரிய பயம் இருந்திருக்கு இந்தியா முழுக்க. அதே மாதிரி இவர்களுடைய வணிகம்ங்கிறது வந்துட்டு பல்வேறு நாடுகள் கூட இருந்திருக்கு. கிரேக்கத்து கூட இருந்திருக்கு, ரோமானியர்கள் கூட இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பாக்குறப்போ எகிப்து கூட அங்க வணிகம் பண்ணியிருக்காங்க. இல்ல அதுக்கு முன்னாடினா எந்த நூற்றாண்டு நம்ம இதனுடைய தொடக்க புள்ளி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எதுன்னு சரியா சொல்ல முடியல. ஆனா கிமுல நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற தொல்லியல் துறை அறிக்கைப்படியே கிமு 3345 நம்ம இரும்பை வந்து தயாரிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு இங்க பிரமிடுகள்ல கிடைக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள்லாம் பாக்குறப்போ கிமு 2500 இங்க இருந்து நம்ம இரும்பை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம். அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய வலைப்பின்னல் இருந்திருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு பெரிய வணிகம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்து போகக்கூடிய அந்த இரும்பை மட்டும் வாங்கி அந்த கத்தியா அடிச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சந்தை உருவாகுது. எங்க? சிரியாவுல உருவாகுது. சிரியாவோட தலைநகரத்துக்கு டெமாஸ்கஸ் அப்படின்னு பேரு. டெமாஸ்கஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம கிட்ட இரும்பை வாங்கி அதை கத்தியா மட்டும் அடிச்சு ஐரோப்பா முழுக்க விற்கிறாங்க. எல்லா நாடுகளுக்கும் போகுது. இப்ப ஐரோப்பா முழுக்க என்னன்னா அந்த இரும்பு கத்தியா அவங்க வாங்குறாங்க. ஆனா அந்த இரும்பு அவங்களால உருவாக்க முடியல. அப்ப என்னன்னா இது மாதிரி நம்ம உருவாக்க முடியுமான்னு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதுல தோல்வி அடைகிறாங்க. 17வது நூற்றாண்டெல்லாம் ஐரோப்பியர்கள் எழுதுறாங்க, எனக்கு வந்துட்டு இந்திய இரும்பு வந்துச்சு, நான் பிரான்ஸ்ல வந்து அதை எடுத்துட்டு போனேன், இங்க இருக்கிற ஒரு கொல்லனுக்கு கூட அதை கருவியாக தெரியல அப்படின்னு ஐரோப்பியர்களே எழுதுறாங்க. அதுக்கு பின்னாடி ரொம்ப காலமா அவங்க போராடி இந்த இரும்பு எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்து ரொம்ப பின்னாடி நெப்போலியன் காலகட்டத்துலதான் அதுக்கு நெருக்கமான ஓரளவுக்கு தரமான இரும்புக்கு ஐரோப்பியர்கள் வர்றாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய இலங்கை இரும்பு அப்படின்றத, இன்னும் சொல்லணும்னா தமிழக இலங்கை இரும்புன்றது வந்துட்டு உலக அளவுல ஒரு பெரிய ஒரு மையப்புள்ளியா நம்ம தான் இருந்திருக்கிறோம். அது வந்து உலக நாகரிகத்தையே மாத்திருக்கு. நான் தான் சொல்றேன், ஒரு அறிஞர் அப்படியே எழுதுறாரு, ஒருவேளை தென்னிந்தியாவில மட்டும் இந்த இரும்பை கண்டுபிடிக்கலாம் அந்த உலக நாகரிகம் என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு அறிஞர் வந்து அவருடைய குறிப்புகள்ல எழுதுறாரு. இவ்வளவு பெரிய வரலாறு வந்துட்டு இங்க இருக்கு. ஆனா இது வந்து நம்ம ஊர்ல நமக்கு சொல்லப்படல. நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு கும்பல் வந்துட்டு இந்த ஆந்திரா பக்கமா வந்துதான் நாகரிகம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாம உலகத்துக்கே இரும்பு நாகரிகம் வந்ததுன்ற மாதிரி. ஆமாங்க, பின்ன ராமசாமி அந்த பக்கம் தானே வந்தாரு, அவர் வந்து தானே நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்த பிறகுதான் எல்லாமே தெரிஞ்சது. ஆமா, இரும்பும் அப்பதான் வந்ததுன்ற. எல்லாமே அப்புறம் தான் வந்ததுன்றப்போ இரும்பு மட்டும் முன்னாடி வந்துருமா என்ன? நான் வந்து முதல்ல இந்த இரும்பு நாகரிகம் பத்தி பேசுறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க இவ்வளவு ஒரு இனவெறியோட இருப்பாங்கன்னா எதிர்பார்க்கல. ஏன்னா தமிழர்கள் வந்துட்டு இரும்புல வந்துட்டு இவ்வளவு முன்னோடியா இருக்கிறாங்கன்ற கருத்து என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. கவுலாந்து வந்துட்டு என்ன இந்தியரா, இல்ல புக்கனன் வந்து இந்தியரா, எவ்வளவு பேர் ஐரோப்பிய அறிஞர்கள் சொன்ன கருத்து. நான் இவங்கெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க, இன்னும் நம்ம வந்து ஆய்வு பண்ணி நிரூபிக்கணும்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கு தானே தொல்லியல் துறையினு வச்சு நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால கார்பன் டேட்டிங் கொண்டு போகணும்னு தான் நான் சொன்னேன். இதுல வந்துட்டு நான் வந்துட்டு இவங்களை இவ்வளவு மோசமா எதிர்பார்ப்பாங்க அப்படிலாம் நான் எதிர்பார்க்கல. 2018 வந்துட்டு இந்த புத்தகம் ஆயுத தேசம் வரப்போ ரொம்ப சின்ன நூல் தான். ஏன்னா இதுக்கு வந்து எதிர்ப்பு வருன்ற எந்த ஒரு எண்ணமே எனக்கு இல்லை. ஏன்னா மண்ணின் மக்களோட வரலாறு நம்ம சொல்றோம், அவங்க பெருமைப்பட போறாங்க அப்படின்னு யோசிச்சோம். அப்ப வந்துட்டு இருந்தது அதிமுகவினுடைய அரசு. அவங்க வந்துட்டு ஒரு புத்தக கண்காட்சியில எனக்கு வந்து குழந்தைசாமி விருதை அறிவிச்சாங்க. அப்ப வந்துட்டு அமைச்சரா இருந்த விஜயபாஸ்கர், போக்குவரத்துறை அமைச்சரா இருந்த விஜயபாஸ்கர் அவங்க கையால தான் அந்த விருதையை வாங்கினேன். கொங்கு பகுதியில அந்த புத்தகத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. ஏன்னா அவங்களுக்கும் அந்த ரொம்ப சின்ன புத்தகமா தான் கொண்டு வந்திருந்தேன். ஆனா பின்னாடி வந்துட்டு இந்த கருத்து பரவலாகிறப்போ இதுக்கு எதிராக எவ்வளவு முடியுமோ அவங்க எதிர்த்து நிக்கிறப்பதான் எனக்கு வந்து அது புரிய ஆரம்பிக்குது. இல்ல என்ன எதிர்ப்பு என்ன பேசுனாங்க, அதை குறிப்பா பதிவு பண்ணா நல்லா இருக்கும். நேரடியா என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு அதான் இவங்க வந்து நாகரிகம் இல்லாதவங்க, எது கேட்டாலும் நாங்க தான் முதல்லன்னு சொல்லுவாங்க, நாங்க தான் முதல் குடின்னு சொல்லுவாங்க, நாங்க தான் இதை கண்டுபிடிச்சோன்னு சொல்லுவாங்க, நாங்க தான் அதை கண்டுபிடிச்சோன்னு சொல்லுவாங்க, இன வெறியர்கள், மொழி வெறியர்கள், என்னென்னலாம் உண்டோ எல்லாம் தமிழர்களை. ஆமா, தமிழர்களை, தமிழ் ஆய்வாளர்களை. இப்ப ஆய்வுத்துறையில் நம்ம ஏதாவது சொல்ல வரோம்னா இவங்களுக்கு ஆய்வு மனப்பான்மையே கிடையாது, இனவெறி மனப்பான்மையில தான் அவங்க வந்து ஆய்வு எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் ஒரு எதிர்வினை வர்றப்பதான் எனக்கு அது அப்பதான் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சு. அது வரைக்கும் வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கு இவ்வளவு சொல்லணுமா? அதாவது ஒரு நபர் வந்து அவருடைய சொந்த கருத்து சொன்னா அவர் எதிர்க்கிறது ஒரு நியாயம். ஒரு கருத்தை இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க,
இது தொடர்பாக இன்னும் ஆய்வு செஞ்சா நிரூபிக்கலாம்னு நான் சொல்றேன். இல்லைங்களா? இதுல என்ன எதிர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கா? இல்ல, ஒரு அடிப்படையும் இல்ல. இல்லைங்களா? கருத்துக்கு என்ன மறுப்போ அதை சொல்லலாம். மறுப்ப சொல்லலாம். இப்ப நான் என்ன சொல்றேன், நான் வந்துட்டு தொல்லியல் துறை ஆய்வு பண்ணணும்னு சொல்றேன். அதெல்லாம் தொல்லியல் துறை ஆய்வே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியும்? தொல்லியல் துறை எதுக்கு வச்சிருக்காங்க? அதுக்குதான் ஆய்வு பண்றது தானே வச்சிருக்காங்க, தானே சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா தொல்லியல் துறை ஆய்வே பண்ணல. தமிழ்நாடு தொல்லியல் துறையில கார்பன் டேட்டிங்ன்ற ஒரு விஷயம் 22 வருஷமா நடக்கல. 22 வருஷமா நடக்கல. என்ன காரணம் தெரியுமா? தமிழ்நாடு தொல்லியல் துறையினோட முதல் பெரிய அகழாய்வு கொற்கையில நடந்த அகழாய்வு 1968, 69 நடக்குது. நடக்கிறப்போ கொற்கை பகுதியில வந்துட்டு ஒரு பானை ஓடும், ஒரு அடுப்புல எரிச்ச ஒரு கரித்துண்டும் கிடைக்குது. அடுப்புல எரிச்ச கரித்துண்டை வச்சு நம்ம கார்பன் டேட்டிங் பண்ண முடியும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லைங்களா? இவங்க கார்பன் டேட்டிங் பண்றப்போ அது கிமு 8ஆம் நூற்றாண்டுன்னு வந்தது. கிமு 8 கொற்கை அகழாய்வுல வந்த முடிவு போய் நீங்க போய் கூகுள்ல போய் பாத்துக்கலாம். கிமு 8ன்னு வருது. அப்போ அந்த கரித்துண்டு வந்து கிமு 8ன்னா அது பக்கத்துல இந்த பானை ஓட்டோட காலகட்டம் என்ன? அடுப்பு எரிச்சவன் வந்து தானே பானை ஓட போட்டிருக்கான். அப்ப அதுவும் கிமு 8 தான். இது வர்றப்போ வந்துட்டு தொல்லியல் துறையினுடைய ஒரு இயக்குனராக இருந்த நாகசாமி அவர்கள் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இது நம்ம ஏத்துக்கவே முடியாது. தமிழ் எப்படி அவ்வளவு பழமையானதா இருக்க முடியும்? அவர் மொழியில சொன்னா தமிழ் பிராமி. அதனால கார்பன் டேட்டிங்ன்ற முறையே தப்பான முறை. அசோகனோட பிராமி தான் மூத்தது, கிமு 3ஆம் நூற்றாண்டு. அதுக்கு பின்னாடிதான் தமிழ் வந்தது. எனக்கு நல்லா தெரியும் கார்பன் டேட்டிங்கிற முறை தப்புன்னு சொன்னதோட அடுத்த 22 ஆண்டுகளாக எந்த கார்பன் டேட்டிங் நடக்காம பாத்துட்டாரு. அது தப்பு, அது ஏற்படுது இல்லைன்னு இவரே முடிவு பண்றாரு. அதே காலகட்டத்துல உலகம் முழுக்க பல இடங்கள்ல கார்பன் டேட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த நாடுகள் எல்லாம் அது வந்து தப்பானது அப்படின்னு யாராவது பேசியிருக்காங்களா, மறுத்திருக்காங்களா? கார்பன் டேட்டிங் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் தப்பு. வட இந்தியாவுல வந்துட்டு அதான் பயன்படுத்துறாங்க. இந்திய தொல்லியல் துறை என்ன டேட்டிங்கை பயன்படுத்துது? கார்பன் டேட்டிங் தான் பயன்படுத்துது. இவனுங்கெல்லாம் வந்துட்டு ஐரோப்பிய நாகரிகம், அந்த நாகரிகம், இந்த நாகரிகம். பாபிலோனிய நாகரிகமும் அதே கார்பன் டேட்டிங் தான். எகிப்திய நாகரிகமும் அதே கார்பன் டேட்டிங் தான். உலகளாவிய முறை இருக்கு, எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க யாரும் இந்த மாதிரி கருத்தை தெரிவிக்க முடியாதுங்க. ஏன்னா வில்லியர்ட் லிபிங்கிற ஒரு கண்டுபிடிச்சு நோபல் பரிசு பெற்ற கண்டுபிடிப்பு கார்பன் டேட்டிங்ன்றது. நோபல் பரிசு பெற்ற ஒரு கண்டுபிடிப்ப ஒரு நபர் தவறானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சாதாரண ஒரு ஆய்வாளரா வரக்கூடியவர், அவர் வந்து ஒரு சமஸ்கிருத பண்டிதர். அதான் அவருடைய தகுதி. அதுதான் அவருடைய அடையாளம். அவர் வந்து சமஸ்கிருத நிபுணர். நாகசாமின்ற ஒரு சமஸ்கிருத நிபுணர். அவருக்கு தொல்லியலும் தெரியாது, ஆகமும் தெரியாது, ஒன்னும் தெரியாது, மொழி ஆய்வும் தெரியாது, அந்த தமிழ் மொழி ஆய்வும் தெரியாது. சமஸ்கிருதத்திலையும் அவர் நிபுணர்னு சொல்லிப்பாரு. சந்தேகம்னா சங்கர மடத்துல போய் கேட்டு வருவாரு. இவர்கள் தான் வந்து தொல்லியல் துறை இயக்கிட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்துல. 2018 நான் புத்தகம் எழுதின பின்னாடி 2019 தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்துட்டு அந்த மாதிரிகளை ஆய்வு எடுக்கிற அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்து முடிவும் அந்த மாதிரிகள் தான் பெற்றுக் கொடுத்தது. அதைத்தான் வந்துட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அறிவித்தார்கள். அப்போ இந்த நகர்வுக்கு நானும் ஏதோ ஒரு வகையில புள்ளியா இருந்திருக்கேன் இல்லைங்களா? அப்போ ஒரு நபரு, ஒரு துறை என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை நீங்க செய்யுங்கன்னு சொன்னா, அது சொன்ன தமிழன்னா அது பேர் என்ன வரீங்க? என்னங்க, ஒரு அஞ்சலகத்துல வந்து ஒரு ஊழியர் வந்து எனக்கு வந்து தமிழே தெரியாதுன்றாரு. நாங்கெல்லாம் வந்துட்டு அதனுடைய முகவரி வந்து தமிழ்ல தான் எழுதுறோம். ஆனா வந்து ஊழியர் வந்து தமிழ்ல வந்து தெரியலன்றாரு. அப்போ வந்து நாங்க எப்படி ஒரு ஆங்கிலத்துல சொல்றதுன்னு கேட்டா என்ன இனவெறியன்றானுங்க. அஞ்சல் துறையில திருந்தணும், தொல்லியல் துறையில திருந்தணும். அப்ப தொல்லியல் துறை செஞ்சது சரியா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. ஆனா தமிழர்கள் வந்து தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை, தங்களுக்கு வந்து மறுக்கப்பட்ட அங்கீகாரங்களை ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா உடனே அவங்க இனவெறியர், மொழி வெறியர்னு முத்திரை குத்துவாங்கன்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. அதுக்கு பின்னாடிதான் வந்துட்டு நான் ராஜராஜ சோழன் நூலை எழுதினேன், நேரடியா எதிர்த்து. ஏன்னா அப்பதான் அது வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இவங்க வந்துட்டு ஒரு புரிதல் பிள்ளையில பேசுறாங்க, நம்ம விலைக்கு சொன்னா புரிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் உலகத்துல எவன் விளக்குனாலும் இவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இல்ல, முழு தெளிவான வன்மத்தோட இருக்கிறாங்கன்றத நான் அந்த புள்ளியில தான் உறுதிப்படுத்திட்டேன். அது பிற்பாடு தான் அந்த நூல் வருது. ஆமா, அதுக்கு பின்னாடி தான் மற்ற நூல்கள் எல்லாமே வந்தது. இப்ப இந்த நூல்ல வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து சமீப காலமா தான் தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்டிருக்கு. ஆய்வுல வந்து இது பண்ணிருக்கு. இவ்வளவு பெரிய போராட்டம் எல்லாமும் சேர்ந்து நடத்தி கொண்டு வந்திருக்கோம். இதன் மூலமா இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், இந்த ஆயுத தேசம் நம் சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம் சமூகத்துக்கு இல்ல, இது உலகத்தினுடைய அனைத்து சமூகத்துக்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. என்னன்னா, இப்போ வந்து யூதர்கள் இருக்காங்க, யூதர்கள் மேல வந்து நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு உலகமே வந்து இரங்கல் தெரிவிக்குதா இல்லையா? எல்லாருக்கும் அது தெரியுது இல்ல? ஏன் யூதர்களை எல்லாருக்கும் தெரியுதுன்னா, யூதர்கள் வந்து இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன்னு மக்களுக்கு கற்பிக்கிறாங்க. கம்யூனிசம் நீங்க பேசலாம், ஆனா அதுக்காக வந்து கார்ல் மார்க்ஸ் யூதர் இல்லைன்னு ஆயிடாது இல்ல. நீங்க அறிவியல் பேசலாம், ஐன்ஸ்டீன் வந்து யூதர் இல்லைன்னு ஆயிடாது இல்ல.
இல்ல நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் வந்துட்டு கிறிஸ்தவர்கள். ஆனா இயேசு யூதர்ன்றது மாறிடாது இல்ல. அது மாதிரி டிஸ்னிலாண்டுக்கு போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து யூதர்கள் வந்து அவங்களுடைய தடயங்கள் காமிக்கிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்த நாங்க இன்னைக்கு அழிக்கப்படுறோம்னு சொல்றப்போ ஒரு ஜியோனிச கோட்பாடு பிறக்குது. யூதர்கள் மேல வந்துட்டு ஒரு பெரிய இரக்கம் உலகம் முழுக்க வருது இல்ல. அப்போ இந்த உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இரும்பை யாரு கொடுத்தா? இரும்புன்ற ஒரு உலோகம் இன்னைக்கு இல்லை அப்படின்னா உலோகம்ன்றது ஒன்னே கிடையாது. இரும்பு வர்றதுக்கு முன்னாடி மனித வாழ்க்கையில உலோக பயன்பாடுன்றது இத்தனோண்டு தான். இன்னைக்கு எல்லாமே உலோகம். இன்னைக்கு வந்து போக்குவரத்து வந்து உலோகம், கட்டுமானம் வந்து உலோகம், எல்லாமே நம்ம அன்றாட பயன்பாடு எல்லாமே உலோகமயமா மாறி இருக்குல்ல. இந்த வாழ்க்கை மனிதர்களுக்கு கொடுத்தது தமிழினம். அப்போ இந்த மனித சமுதாயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இனங்கள்ல யாருக்காவது அதிகமா கடமைப்பட்டு இருக்காங்கன்னா அவர்கள் தமிழர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் இல்லைங்களா? அப்போ அப்படி வந்து தமிழர்களை தங்களுக்கு வந்து கல்வி கொடுத்தவர்களாக அனைத்து சமுதாயமும் பாக்குறதுக்கான வழி என்னன்னா இரும்ப நாங்க தான் கொடுத்தோம்னு எல்லாத்தையும் சொல்றது இல்லைங்களா? அப்போ வந்து எந்த இடத்துக்கு போனாலும் தமிழர்கள்லாம் எங்களுக்கு இரும்பு கொடுத்தாங்களே அவரா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா ஒரு காலகட்டத்துல மகாத்மா காந்தியர்களுடைய காலகட்டத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அகிம்சை வழி போராட்டம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் காந்தியோட பேர் வந்து உச்சரிக்கப்பட்டது. காந்தியினுடைய வழி, காந்திய வழி அப்படின்னு அதுக்கு பேர் சொன்னாங்க. ஆனா அந்த காந்தி இந்த அகிம்சையில அந்த உண்ணாவிரதம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது தென்னாப்பிரிக்கால இருந்து தமிழர்கள் கிட்ட இருந்து. அப்ப அது வந்து தமிழர் வழின்னு தானே சொல்லப்பட்டிருக்கணும். அது வந்து காந்திய வழின்னு ஏன் சொல்றாங்க? வரலாற்று இது ஒரு திருப்பு இல்லைங்களா? அப்போ அதன் மூலமாகவே ஏற்கனவே நம்ம வந்துட்டு உலக அளவுல அடைந்திருக்க வேண்டிய இடம் அது. ஆனா நம்ம இழந்துட்டோம். இப்ப நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது. இன்னைக்கு வந்து எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு பொருளை நம்ம தான் கண்டுபிடிச்சோன்றதுல ஒரு பெரிய பெருமை. இன்னும் சொல்லணும்னா அந்த கீழடி பகுதியில கிடைச்ச பானை ஓடுகள்ல கார்பன் நானோவை முதலாக நாம தான் கண்டுபிடிச்சோன்றதுக்கு ஆதாரம் கிடைச்சு நேச்சர்ஸ் உள்ளிட்ட இதழ்கள்ல அது வந்திருக்குது. கிமு 6ஆம் நூற்றாண்டுல கார்பன் நானோங்கிறது எதிர்காலம். ஏன்னா இப்ப இந்த கிராஃபின்னு ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இரும்பை விட வலிமையான பொருள், ஆனா பிளாஸ்டிக்கை விட எடை குறைவான ஒரு பொருள் கிராஃபின். அதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு காணொலிகள்லாம் போட்டிருக்கேன். இப்ப என்னன்னா அந்த உலோக தட்டுப்பாடு வருதுனாலோ இல்ல ரொம்ப உயர்வான ஒரு உலோகம் வேணும் பூமியை தோண்டாமனாலோ நம்ம கிராஃபின்ல தான் போய் நிக்க போறோம். கிராஃபின்ங்கிறது எதிர்காலம். மற்ற அனைத்து இனங்களுக்கும் எதிர்காலமாக இருக்கக்கூடிய அந்த கார்பன் தொழில்நுட்பம் வந்துட்டு தமிழர்களுக்கு கடந்த காலம் இல்லைங்களா? முன்கூட்டியே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, பயன்படுத்திருக்கிறோம். நம்ம பானை ஓடுகள்ல வந்து வலிமையாக்குறதுக்கு நம்ம வந்துட்டு அந்த கார்பன் நானோ வந்து பயன்படுத்திருக்கிறோம். ரொம்ப நுண்ணிய அளவுல பயன்படுத்திருக்கிறோம். இதுக்கெல்லாம் நமக்கு வந்து தொல்லியல் சான்றுகளே இருக்கு. அப்போ உலகம் வந்துட்டு இன்னைக்கும் நாளைக்கும் நேற்றைக்கும் கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இனம் தமிழினம். ஆனா இந்த தமிழ் இனத்துக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிட வேண்டியது. தமிழர்கள் எது பண்ணாலும் இது வந்து காந்திய வழின்னு சொல்ல வேண்டியது. அதே மாதிரி இரும்பு கண்டுபிடிச்சாங்களா அது தமிழர்கள் கண்டுபிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது. இப்படியாக அதுல வந்து ஸ்டிக்கர் ஒட்டி மறைக்கக்கூடிய வேலையை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம உடைக்கணும்னா அதுக்கு வந்துட்டு மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக நம்ம வந்து இந்த இரும்பினுடைய கோட்பாட்டை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டோம்னா தான் நாளைக்கு வந்து தமிழாலஜியை வந்து உலகம் முழுக்க படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ தமிழர்கள் வந்து எப்படி சிந்திச்சாங்க, தமிழன் வந்து ஏற்கனவே வந்து இரும்பு கண்டுபிடிச்சான், கார்பனை கண்டுபிடிச்சான், இன்னும் என்னென்னலாம் கண்டுபிடிச்சான், அப்ப என்னென்னலாம் இருக்கு தமிழகிட்ட ஒரு ஆய்வுக்குள்ள அப்ப என்ன ஆகும்னா தமிழ்நாடு அரசு நம்மளை பத்தி ஆய்வு பண்ணாது, இந்திய அரசு நம்மளை பத்தி ஆய்வு பண்ணாது. தமிழ்நாடு அரசு நம்மளை பத்தி ஆய்வு பண்ணாதுன்னு முடிவு பாருங்க. அவங்களுக்கு தேவையானது கிடைக்கல இல்லைங்க. இல்ல என்ன கிடைக்கலன்றீங்க? அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு ஆய்வு பண்ணி திராவிடம்னு ஒண்ணு கிடைக்கணும். கல்வெட்டுல கிடைக்காது, செப்பேர்ல கிடைக்காது, நாணயங்கள்ல கிடைக்காது, மொழிகள்ல கிடைக்காது. திராவிடம் உங்களுக்கு ஆய்வு பண்ணா கிடைக்காது. திராவிடம் கவிதை எழுதினா தானே கிடைக்கும் உங்களுக்கு இல்லைங்களா? அப்போ தொல்லியல் துறை வந்துட்டு இவங்களுக்கு ஒரு வேண்டாத துறை தானே. இவங்களுக்கு எதிரான கோட்பாட்டுகளையும் விதத்துல தோன்றினாலும் திராவிடம்னு ஒண்ணு கிடைக்காது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. திராவிடம்னு ஒரு ஒண்ணுமே கிடையாதுன்றப்போ இந்த துறை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. இப்போ வந்துட்டு இரும்பு நாகரிகம் ரொம்ப பழமையானது அப்படின்னு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு தெலுங்கரா இருந்து நான் வந்து ஆந்திராவில் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆந்திர அரசாங்கம் ஓடி வந்து பாராட்டி விருது கொடுத்து என்னென்னமோ பண்ணியிருக்கோம் இல்ல. இது கேரளால நான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர மரியாதை கிடைச்சு நம்ம மொழியை பத்தி நம்ம இனத்தை பத்தி சொல்றாங்க. கர்நாடகால இந்தியாவில இருக்கிற எந்த மாநிலத்துல போய் நம்ம வந்துட்டு அந்த மாநிலத்தினுடைய பெருமைக்கு ஒரு மணிமுகத்தை சூட்டினாலும் மகிழ்ச்சி அடைவாங்கல்ல. தமிழ்நாட்டுல சொன்னீங்கன்னா என் பதட்டம் அடைகிறாங்க. இந்த மாதிரியான புத்தகத்துக்கு தான் முதல்ல விருது கொடுத்துருக்கணும். ஆனா பதட்டம் அடைகிறதுக்கு காரணம் என்ன காரணம்? நீங்க வந்துட்டு நாம ஒரு நூல் எழுதுறோம், அந்த நூல் வந்துட்டு இவங்க வாசிக்கல, பொதுவாக அவங்களுக்கு வாசிக்க தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், துண்டு சீட்டு மட்டும்தான் வாசிக்க தெரியும், புத்தகம் வாசிச்சு பழக்கம் இல்ல, நீங்க வாசிக்கல, நான் அதை ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. ஆனா ஒரு நூலை வாசிக்காமலேயே அந்த நூலையும் அந்த எழுதின எழுத்தாளரையும் அவங்களுடைய நோக்கத்தையும் விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அது உண்மையா இருந்தா என்ன ஆகும், ஏன் பதறீங்க இல்ல? அப்போ வந்து ஒரு நாயுடு பாலம்னு பேர் வைக்கிறப்போ அது அங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு இனவெறி வரமாட்டேங்குது, ஒரு ஜாதிய வெறி வரமாட்டேங்குது, ஒரு மொழி வெறி வரமாட்டேங்குது. ஆனா ஆயுத தேசம்னு ஒரு புத்தகம் எழுதுறப்போ உங்களுக்கு அதெல்லாம் எங்கேருந்து வருது?
தோண்டி எடுத்துக்கிட்டு வரீங்க என்ன வெறியா அது இல்லைங்களா? அப்ப என்ன அவங்க பண்றாங்க அப்படின்னா, தமிழர்களுக்கு வந்து பெருமைன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு வீழ்ந்து கிடக்கக்கூடிய இனத்தை உயர்த்தக்கூடியது என்னன்னா பெருமை. அப்துல் கலாம் அவர்கள் வந்துட்டு அவருடைய எழுச்சி தீபங்கள்ங்கிற நூல்ல ஒரு விஷயத்தை எழுதுறாரு. ஒரு காலகட்டத்துல மெக்காலே கல்வி முறை வர்றப்போ இந்த கல்வி முறையோட நோக்கம் என்னன்னா ஒரு பியூனை உருவாக்குறது தான். அப்போ வந்துட்டு ஐரோப்பிய நாடுகள்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இந்த கல்வி திட்டத்துல இருந்து படிச்சு வரவன் எவனும் உருப்பட மாட்டான்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா அதனுடைய உச்சபட்ச இலக்கிய ஒரு பியூன் தான், அதுல படிச்சு என்ன தாயிட போறாங்க அப்படின்னு. ஆனா அந்த மெக்காலே கல்வி முறை வந்த பின்னாடி தான் வந்து நிறைய பெரிய பெரிய அறிஞர்கள் வராங்க. சர் சி வி ராமன் வந்து வர்றாரு. அதே மாதிரி வந்து ஜெகதீஷ் சந்திர போஸ், அப்புறம் வந்துட்டு கணித மேதை ராமானுஜம், இப்படி துறை சார்ந்த நிபுணர்கள் வர்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வந்து ரவீந்திரநாத் தாகூர் வாங்குறாரு. இவங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஐரோப்பிய நாடுகள் யோசிக்கிறாங்க, இந்த கல்வி திட்டத்துல ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் எப்படி இவங்க மேல வர்றாங்கன்றப்பதான் அதற்கான பதில வந்து அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாரு. இந்திய மக்கள் வந்து அப்போ இந்த கல்வி திட்டத்தை வச்சு நம்ம கீழே போகணும்னு நினைக்கல, ஐரோப்பியர் கூட போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க. நாங்க வந்து உங்களோட உயர்வானவங்கன்னு ஐரோப்பியர்கள் காட்டணும்னு நினைக்கிறாங்கன்ற ஒரு இடத்த அடிக்கோட்டிட்டு காமிக்கிறாரு. இப்ப நமக்கு என்ன பண்றாங்கன்னா, ஐரோப்பியர் தான் உனக்கு எல்லாம் கொடுத்தாங்க, அவங்க கூட நீ போட்டி போடாத, நீ வந்து இந்தியாவில் படிக்கிறதே ஐரோப்பிய கிட்ட வேலைக்கு போறதுக்கு தான். நீங்க பாருங்க, எல்லா ஐரோப்பிய அமெரிக்க நிறுவனங்களையும் சிஇஓ வந்துட்டு இந்தியாவை சேர்ந்தவரா இருப்பாரு. ஒரு சிஇஓ தான் ஒரு நிறுவனத்திலே பெரிய வேலையை பார்க்கிறவர். ஏன் அவரால் ஒரு கம்பெனியை தொடங்க முடியல? உங்க இலக்கே வேலைக்காரனா இருக்கிறது தான். முதலாளியா நீங்க ஆயிடக்கூடாதுன்னு நம்ம கல்வி திட்டத்தை வந்து நிறைய இடத்துல மாற்றி இந்த கல்வி திட்டம் வந்து ஒரு அடிமை பாடத்திட்டமா அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த எழுச்சி இருக்குல்ல, அந்த புத்தகத்துக்கு எழுச்சி தீபங்கள் பேர் வச்சது அதுதான். இந்த எழுச்சி என்பது எப்பொழுதும் எய்த்து பிழைக்கக்கூடியவர்களுக்கு ஆபத்தானது இல்லைங்களா? அப்போ தமிழர்களுக்கு வந்து நான் தான் முதல்ல உலகத்துக்கே இரும்பு கொடுத்தேன், என்னுடைய அந்த இரும்பு தொழில்நுட்பம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியாம 3000 ஆண்டுகளாக தண்டையை போட்டு உடைச்சிட்டு இருந்தவன் தான் ஐரோப்பியர். அப்புறம் என்ன அவன் என்னோட பெரிய ஆளான்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, அந்த கேள்வி வந்துச்சுன்னா இவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்கல்ல வேலைக்கார பாடத்திட்டம், வேலைக்கார மனநிலைங்கிறது, இது உடைபடும். இதை அவங்க விரும்பல. அப்போ தொடர்ச்சியாக தமிழர்களை கீழேயே வச்சுக்கிட்டு தங்களிடம் இருந்து மொழியை திருடினவங்க. அவனுக்கு உடன்பாடு இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ஐரோப்பியனுக்கு தான் கீழே வந்து தன்னுடைய மெக்காலா கல்வி திட்டத்துல வந்தவன் தவனுக்கு சமமா தன்னை விட மேலானவனா இருக்கிறான்றது ஏற்க முடியலன்றது எடுத்துக்கலாம். ஆமா ஆமா. இங்க இருக்கிற இவர்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு பாராட்டு. இப்ப 2013 எண்ணியல் அப்படின்னு ஐயா குணா, அறிஞர் குணா உங்களுக்கு தெரிய கொண்டு வராரு. அதுல 242வது பக்கத்துல இந்த இரும்பை பற்றி முதலாக எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல அவர் ஆய்வு பண்ணி வெளி கொண்டு வந்தாரா இல்லையா? கொண்டு வந்தாரு இல்லைங்க. இந்த அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இப்ப புக்கு நீங்க போட்டிருக்கீங்க. இது இந்த உனக்கு தெரிஞ்சு ஒரு முந்தின குணாத ஐயா தலைமுறை, இப்ப நீங்க இடையில யாருன்னா இருக்கலாம், யாரை பாராட்டி இருக்கிறது? யாரையும் பாராட்டல. நீங்க இதெல்லாம் வேணாங்க. இன்னைக்கு வந்து தமிழ் வந்து இந்தியாவினுடைய பழமையான எழுத்துருன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. தமிழ் தான் இந்தியாவினுடைய பழமையான எழுத்து. மோடி கூட சொல்றாரு தமிழ் தான் பழமையான மொழின்னு சொல்றாருல்ல. இப்போ தமிழ்நாட்டுல வந்துட்டு தமிழ் வர்றப்போ அதுக்கு வந்து தமிழ் பிராமின்னு பேர் வச்சு அசோக பிராமியிலேருந்து தமிழ் பிராமி வந்ததுன்னு சொன்னவர் நாகசாமி. அவருக்கு தான் தொல்லியல் துறையினுடைய தலைவர் பதவி நீங்க கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஐராவதம் மகாதேவன் அவர்களும் அதே கருத்து தான் சொன்னாரு. அவரும் தமிழை பத்தி நிறைய உயர்வெல்லாம் பேசியிருக்கிறாரு. ஆனா பிராமிக்கு பின்னாடி வந்தது தான் தமிழ்னு சொன்னதுதான் ஐராவத மகாதேவன். அவருக்கும் அரசு மரியாதைகள்லாம் கொடுக்கப்பட்டன. அப்போ இல்ல பிராமி வந்து மூத்தது கிடையாது, தமிழ் தான் மூத்ததுன்னு சொன்ன அறிஞர்கள் இருக்காங்கல்ல. இந்த அறிஞர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை செய்த மரியாதை என்ன? அதான் ஏன் செய்யல, ஏன் அப்படி தவிர்க்கு? ஏன்னா யாராவது இவங்க யார் அப்படின்ற கேள்வி வருதுல. ஏன்னா நம்ம யாருக்கு வந்து மரியாதை கொடுக்குறோமோ அவங்கள பார்த்து 10 பேர் பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரிசா பாலுயா வந்து ஒரு பெரிய ஒரு தொண்டில் ஈடுபட்டார். ரொம்ப பெரிய வேலை அது. கடலுக்குள்ளெல்லாம் போய் ஆய்வு பண்றதுன்னா ஏன்னா தரையில ஆய்வு பண்றது மாதிரி 20 மடங்கு செலவாகும். தரையில ஆய்வு பண்ற உழைப்பு நேரம் எல்லாமே அதெல்லாம் பயங்கரம். ஏன்னா இப்போ போற போக்குல சொல்லிடலாம் ஆய்வுன்னு சொல்லிட்டு, அதுல ஈடுபடுறவங்களுக்கு அலைகிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா என்ன கையில கிடைக்க போகுதுன்னு கையில கிடைக்கிற வரைக்கும் தெரியாது. கிடைச்சாலும் கிடைச்சதை வச்சு அதை நிரூபிக்க முடியுமா தெரியாது. அதை வந்துட்டு இப்ப தமிழ்நாட்டுல என்னன்னா நாங்களே எழுதணும், நாங்களே மெய்ப்பு திருத்தணும், நாங்களே பதிப்பிக்கணும், நாங்களே விற்கணும் இல்லைங்களா? கடைசி வேலை வரைக்கும் நாங்க தான் பார்க்கணும். எங்களுக்குன்னு வந்துட்டு எந்த முகவர்களும் கிடையாது. இப்போ வந்துட்டு திராவிட இயக்க சேர்ந்தவங்க ஒருத்தவங்க பெரியார் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து முன்னாடி வச்சு ஒரு புத்தகத்தை எழுதுறாங்கன்னா அதை வெளியிடுறதுக்கு ஆட்கள் இருக்கு, விற்பனை பண்ணி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து உடனே அவங்களுக்கு வந்து புத்தக கண்காட்சியில அரங்கு கொடுத்துரும். இப்போ வந்துட்டு ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் அவருடைய முதல் நூலுக்கு ஒரு நூல் தான் அவர் எழுதியிருந்தாரு. ஒரு நூலுக்கு 2 அரங்கம் கொடுத்துருந்தாங்க பவாசியில. ஒரே ஒரு நூலுக்கு 2 அரங்கம். இதே நம்ம வந்து பயணமா ஆமா முதல் நூலுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நூல் நினைக்கிறேன், எனக்கு நினைவு இல்லை. ஆனா அவர் போய் பாக்குறப்ப அந்த பேர் நான் அப்பதான் பாக்குறேன்.
ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புத்தகம் ஒரு அரங்கம் முழுக்க அடுக்கி நடுவுல வந்து உட்கார்ற அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. வேற யாராவது போனா எவ்வளவு விதிகள் சொல்லுவாங்க. ஒரு நூலாசிரியர் ஒரு நூல் அப்படின்னா நீங்க வந்து எத்தனை வருஷமா இருப்பீங்க, 7 புத்தகம் போட்டிருக்கணும், இன்னும் என்னென்னமோ 3 கணக்கெல்லாம் ஆண்டுகள் கேட்பாங்க. எவ்வளவு இருக்கு இல்லைங்களா? இந்த விதிகள்லாம் உங்களுக்கு பொருந்தாது. அப்போ இவர்கள் வந்துட்டு எல்லாமே வச்சிருக்கிறாங்க. நீங்க புத்தகம் மட்டும் எழுதுனா போதும், அதை வந்து அது நீங்க எழுதுனா போதும், அதை புத்தகமா எழுதுறதுக்கு ஒருத்தவங்க, அது மெய்ப்புத்தி தரத்துக்கு ஆட்கள், அதை பதிப்பிச்சு தரத்துக்கு ஆட்கள், அதை விற்கிறதுக்கு இடம் எல்லாமே இவங்க தந்துருவாங்க. ஆனா தமிழ் தேசியத்துக்கு அப்படி கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஆய்வுல என்ன நடக்குதுன்னே தெரியாம எல்லாத்தையும் போட்டு தன்னுடைய இனத்தினுடைய அடையாளம் பெருமை வெளில கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு முயற்சியில, இப்போ இன்னும் சொல்லணும்னா இப்போ மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆய்வுனாலே நிதி உதவியில தான் நடக்குது. ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்மள ஆய்வு பண்ணி அந்த ஆய்வெல்லாம் வெளில வந்து நிரூபிச்சு பல ஆண்டுகள் போராடணும். நிரூபிக்கிறதோட முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்லையே, நிரூபிச்சுட்டு அப்புறம் இவங்க கூட மாரடிக்கணும். அதுக்கு பின்னாடி என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது கிடைக்கலாம். ஆனா நம்ம செலவிட்ட அந்த பணத்துக்கான மரியாதையான ஒரு தொகை கூட நமக்கு இதுவரைக்கும் கிடைச்சது கிடையாது. என்னோட எந்த நூலுக்கும் வந்து நான் செலவு பண்ண அளவுக்கு வந்துட்டு வந்தது கிடையாது. இப்போ வந்து தமிழ் தேசிய எழுச்சி ஒரு 2 ஆண்டுகள்ல தான் நான் விற்பனையில வந்துட்டு ஒரு தொகை லாபம்ன்றதெல்லாம் பாக்குறேன். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழு நேரமா ஒரு வேலைக்கு போயிட்டு அதுல இருக்கிற ஊதியத்தை கொண்டு வந்து ஆய்வுல கொட்டுவோம். இப்படிதான் எல்லாருடைய வாழ்க்கையும் இருந்தது. அப்படி தன்னுடைய கைகாசை போட்டு ஒரு நபர் பண்றப்போ, அவர் வந்துட்டு ஒரு இயலாத நிலைமைக்கு போறப்போ, ஒரு மறையிறப்போ ஒரு அரசாங்கம் அவருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்துரும். கட்டாயம் கொடுத்துருக்கும். நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ நீங்க வந்துட்டு அகழாய்வு எல்லாம் பண்ணணும், கடலுக்கு கீழே எல்லாம் ஆய்வு பண்ணணும், நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறாங்க. நீதிமன்றம் தான் சொல்லணுமா அவங்களுக்கு எல்லாம்? நீதிமன்றம் சொன்னால் கூட இங்க நிறைய நடக்கிறது இல்லை. இப்போ வந்துட்டு தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு அதே நீதிமன்றம் தான் சொன்னிச்சு, நடத்தவே இல்லை, எதுவுமே நடத்தல. அப்போ தமிழர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எல்லாரும் சேர்ந்து நம்ம போராடணும், நீதிமன்றத்துக்கு போகணும், நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கணும். ஆனா இவ்வளவு சேர்ந்து முயற்சி பண்ணாலும் எதுவுமே நடக்கக்கூடாதுன்ற இடத்துலதான் நம்ம வந்து இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஏதாவது ஒண்ணு நடந்துட்டுன்னா நம்மளை பார்த்து 4 பேர் செஞ்சிருவாங்கன்ற பயம் இல்லைங்களா? அப்ப என்னைக்கு எல்லாரும் வந்துட்டு தமிழினத்தினுடைய பெருமை வரலாறு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அப்ப இப்படிப்பட்ட தமிழினத்தை எவன் வந்து காட்டுமிராண்டின்னு சொன்னான், அந்த கேள்வி அங்க போகும். அந்த கேள்வி அங்க வந்துரும்ல இல்லைங்களா? அந்த கேள்வி வராம இருக்குன்னா நம்ம காட்டுமிராண்டிங்க நம்மளே நம்பணும். அதை நோக்கிதான் அவங்க வச்சிருந்தாங்க. அதுல வந்துட்டு ஒரு விரிசல் வர்றப்போ அவங்களால தாங்கிக்க முடியல. அதற்கு எதிராக எவ்வளவு பண்ண முடியுமோ பண்றாங்க. இப்போ நான் வந்துட்டு எழுத வர்ற காலகட்டத்துல வந்துட்டு நான் என்னுடைய, ஏன்னா நான் வந்து பத்திரிகை துறையில இருந்திருக்கிறேன், என் கூட எழுதுற எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ஒரு கதை எழுதலாம், கவிதை எழுதலாம், வரலாறு எதுக்கு எழுதுறீங்க, ஒரு 500 பிரதிக்கு மேல விற்கவே விற்காது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரொம்ப பிரபலமான இதழ்கள் எல்லாம் கூட முக்கிய இதழ்கள் வந்து தொல்லியல் பத்தி எதுவும் வராது. தினமணிலே தொல்லியல் மணின்னு ஒண்ணு தனியா வரும். அதுலதான் தகடூர் பார்த்திபன்கிற ஒரு ஐயா வந்துட்டு இரும்பு காலம் பத்தி நிறைய எழுதினார். நான் வந்து முதல்ல படிச்சு வியந்த ஒரு ஆய்வாளர் அவர் தான். அவர் மூலமாகத்தான் நான் இரும்பு காலம் பத்தி அதிகமா தெரியும். இந்த நூல்ல கூட அவருக்கு வந்து நான் முன்னுரையிலேயே நன்றி தெரிவிச்சிருப்பேன், நிறைய அறிமுகப்படுத்தினார் அப்படின்ட்டு. இப்படி தொல்லியல் துறை ஆய்வுத்துறைன்றது தனியில இருக்கும். யாரோ 4 பேர் வந்து அதுக்கு வேலை பார்ப்பாங்க, ஒரு 10 பேர் பாராட்டுவாங்க அப்படின்னு தான் அந்த நிலைமை இருந்தது. ஆனா மற்ற நாடுகள்லாம் அப்படி கிடையாது. சீனாவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பீக்கிங் மனிதனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து வெளிநாடுகள்ல ஒப்பிட்டு பாக்குறப்பதான் நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கோம்னு தெரியும். ஒரு பிரெஞ்சு புரட்சி பத்தி தெரியாத பிரெஞ்சுக்காரனையே பார்க்க முடியாது, அமெரிக்காவினுடைய பெருமந்தம் பத்தி தெரியாத அமெரிக்காக்காரனையே பார்க்க முடியாது. ஆனா உலகத்தினுடைய மாபெரும் மொழி போராட்டம் வந்து இங்க நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், இதை பத்தி நம்ம யாருக்கும் தெரியாது. 500 பேருக்கு மேல, அவங்க சொல்றது கணக்கு 400 பேர், ஆனா அதுக்கு மேல கூடுதலாக இறந்து இருக்கிறாங்க. ஆமா, அதாவது ஒரு வாகனத்துல எப்படி 2009 பார்த்த ஈழமண்ணில் ஒரு லாரி நிறைய பிணங்களா ஏற்றி போய் அடக்கம் பண்ணது, அப்படி பண்ணது இங்க 1965 நடந்தது தமிழ்நாட்டுல. இந்தியாவிலேயே மொழிக்காக இறந்த உலகத்திலேயே உலக வரலாற்றிலேயே மொழிக்காக அதிகம் பேர் இறந்த போராட்டம் வந்துட்டு இங்க நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உலக தாய்மொழிகள் நாள் February 21 நினைக்கிறேன் கொண்டாடிட்டு இருக்கோம். என்னன்னா பாகிஸ்தான் ஒரு நாடு போறப்போ அங்க வந்துட்டு உருது பேசுற இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க, வங்காள மொழி பேசுற இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. வங்காள மொழி பேசுற இஸ்லாமியர்கள் வந்து உருது பேசக்கூடிய அந்த முறையை வந்து எங்களுக்கு திணிக்காதீங்கன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்துல 4 பேர் கொல்லப்படுகிறார்கள். அவங்கதான் தாய்மொழி அறிவிச்சு. ஆமா, 4 பேர் செத்த ஒரு நாள் வந்து தாய்மொழிகள் தினம்னா அரசாங்க கணக்குப்படியே 400 பேர் செத்தான்ல. அந்த தினம் என்ன தினம்? அந்த தினத்தை பத்தி எந்த ஒரு குறிப்புமே இல்லை. யாரு முயற்சி எடுத்திருக்கணும்? இவங்க மூடுறதுக்கு தானே முயற்சி எடுத்தாங்க. முயற்சி எடுக்காம இருந்தாலே நடந்துருக்கு. இவங்கன்னா யாரு? இப்போ வந்து அதுல வந்துட்டு கீழப்பள்ளூர் சின்னசாமி அவர்கள் வந்து இறந்து போனப்போ அவருடைய ஜாதியை பத்தி தப்பா பேசிட்டாங்க, அவர் நிறைய கடன் வாங்கிட்டாரு, அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு விடுதலையில எழுதுனாங்க. யாரு எழுதுறாங்க? தெளிவா சொல்லுங்க. விடுதலையில யாரு எழுதுவாங்க?
ஈவே ராமசாமி கும்பல் தான் எழுதுனாங்க. இங்க வந்துட்டு இரும்பு காலம் நடக்குது. கிமு 3345 தமிழ்நாட்டுல இரும்பு காலம் நடக்குது. உலகத்திலேயே முதலாக இரும்பு காலம் தமிழ்நாட்டுல நடக்குது. இந்த காலகட்டத்துல சிந்து சமவெளியில வந்துட்டு வெங்கல காலம் தான் நடக்குது. அப்போ அதற்கு மூத்த அதை விட நவீனமான நாகரிகம் தமிழ்நாட்டுல இருந்ததுன்றதுக்கான ஆதாரம் இதுலயே வந்துருது. அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட முனைவு பட்டத்தை திரும்ப பெறணுமா இல்லையா? கட்டாயம் திரும்ப பெற்று. ஆனா என்ன பண்றாங்கன்னா இவங்க அவருக்கு கூப்பிட்டு தமிழராட்சி நிறுவனத்தினுடைய தலைவர் பதவி எதுக்குன்னா இதே மாதிரி இன்னும் 4 ஆய்வு பண்ணுங்க. சார் ரெடினா சொல்லுங்க சார். ரோலிங் போயிடலாம். போலாமா சார்? ரெடி. ரோலிங். சார் ரோலிங் ஆயிட்டு இருக்கு. ஆரம்பிக்கலாம் சார்.